ஹாய் மக்களே. இந்த வீடியோ நான் எஜுகேஷன் பற்றி பண்ணலான்னு யோசிச்சேன். நான் ஹிந்தியில் பண்ணிட்டேன். ஹிந்தியில் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது தமிழில் பண்ணுறேன். ஏன்னா இப்போ எக்ஸாம்ஸ் வரப்போகுது. அண்ட் மேபி நிறைய பேருக்கு யூஸாக இருக்கலாம், பார்க்குறவங்களுக்கு யூஸாக இருக்கலாம், பார்க்காதவங்களுக்கு என்ன சொல்கிறது, மோஸ்ட்லி யாரும் என் வீடியோஸை பார்க்கல. ஸோ அவ்வளோ ஒன்றும் சரி பேசுகிறேன், ஒரு பேசுகிற கான்ஃபிடென்ட் ஒரு ஹேபிட் ஆகுது. அந்த ஹேபிட் எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால நான் பண்ணிகிட்டு இருக்கேன். மேபி என்னோடய ஸ்கில்ஸ், டாக்கிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும் இது பண்ணுறதுனாலன்னு நானும் யோசிக்கிறேன். ஸோ ஓகே, நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன்னா எஜுகேஷன் பற்றி. எஜுகேஷனில் ஒரு சின்ன டாபிக், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து நம்ம பை ஹார்ட் பண்ணுறதும் மகப் பண்ணுறதும், அது ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் சொல்ல போகிறேன். பை ஹார்ட் பண்ணுறதுன்னு ஒன்று, லைக் நம்ம படித்த கொஷனுக்கு ஆன்சர் A to Z வரைக்கும் நம்மளுக்கு ஃபுல்லாக தெரியும்னா அதை ஒரு வேர்டு இந்த பக்கம் அந்த பக்கம் இல்லாமல் அப்படியே ஒப்படைக்க முடியும், அப்படியே எழுதி கொடுக்க முடியும். அது வந்து மகப், ஓகேவா? அண்ட் பை ஹார்ட் இஸ் லைக் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அந்த ஆன்சரை, அண்ட் அந்த ஆன்சர் புரிஞ்சுக்கின்னு நம்மளோட வேர்ட்ஸில் சில சமயம் எழுதுவோம், அண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதை புரிஞ்சுக்கின்னு எழுதுறது. இன் ஷார்ட், அதை நம்ம அந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் நம்ம புரிஞ்சுன்னு எழுதுகிறோம், ஓகேவா? ஸோ இதில் ரெண்டு விதத்தில், ஒருத்தவங்க வந்து நல்லா படிக்கிறவங்க வந்து நல்லா எல்லாம் நாலேஜபிளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் பார்த்துருக்கேன் என் லைஃப்பில் 85% ஸ்கோர் பண்ணுற பசங்களும் அவங்களுக்கு அந்த ஆன்சரோட மீனிங் தெரியாது, ஓகேவா? அந்த கொஷனுக்கு ஆன்சர் தெரியுமே தவிர அந்த ஆன்சரோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அந்த ஆன்சர் எதுக்காக அந்த ஆன்சர் வந்திருக்கு, இல்லை அந்த ஆன்சருக்கு ரீசன் என்னன்ற ஒரு விஷயம் புரியாது. அதுவே சில பேர் 50, 60, 70 அப்படி ஸ்கோர் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு அந்த ஆன்சர் புரியும். ஒரு ஆன்சர் எழுதுனாலும் கரெக்டான ஆன்சர் எழுதுவாங்க, ஆனால் அது உங்களுக்கு புரிஞ்சு எழுதுவாங்க. ஸோ நான் வந்து 5th ஸ்டாண்டர்டில் இருக்க ஒரு ஆன்சர் கற்றுக்கினேன். அது வரைக்கும் எனக்கும் அவ்வளோ மகப் பண்ண அவ்வளோ ஹேபிட் இல்லை. எனக்கு அவ்வளோ இது யூஸ் ஆகாது, பிரெயின் யூஸ் ஆகாது. ஸோ எப்படின்னா ஒரு டீச்சர், எனக்கு நான் மிஸ்ன்னு ஒரு டீச்சர் இருக்காங்க. அவங்க எனக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க, உனக்கு நார்மல் ஆன்சர்ஸ் படிக்க வரலன்னா ஃபர்ஸ்ட்டு நீ கிவ் ரீசன்ஸ் படி சயின்ஸில், ஓகே? அந்த கிவ் ரீசன்ஸில் நீ டெய்லி யூஸ் பண்ணுற அது நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன்னா மற்றதுனா உனக்கு ஈஸியாக வரும். ஸோ அந்த கிவ் ரீசன்ஸில் எப்படி இருக்கும்னா, இப்போது வை ஷுட் ஒரு ஆன்சர் எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது. ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் நான் படித்த கிவ் ரீசனோட ஆன்சர். ஓகே, வெட் வால்ஸில் நம்ம எப்போவுமே ரெய்னி சீசனில் வெட் வால்ஸில் நம்ம கை வைக்கக்கூடாது. ஏன் அந்த கொஷனுக்கு ஆன்சர் வந்து, ஏன்னா எலக்ட்ரிசிட்டி வெட்டாக இருக்கிறதுனால எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால நம்மளுக்கு ஷாக் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் அதோட கொஷன் அண்ட் ஆன்சர் இப்படி இருக்கும், ஓகே? ஸோ இவ்வளோ ஈஸியாக இருக்குது. அப்போ அந்த ஆன்சர் படித்த பிறகு எனக்கு ரொம்ப ஈஸியாக தோணுச்சு. ஓகே, நல்லா இருக்கு, இப்படி இருந்துச்சுன்னா நம்ம நல்லா படிக்கலாமே. ஸோ இதுவே நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் போன பிறகு என்னோடய ஃப்ரெண்டோட தம்பி அந்த மாதிரி அவன் நல்லா ஸ்கோர் பண்ணான், ஒரு 80, 90. எனக்கு தெரிஞ்சோ இப்போ வரைக்கும் அந்த கொஷன் ஞாபகம் நான் அவனை கேட்டேன், சரி இதுக்கு ரீசன் என்ன சொல்லுங்க. அதுக்கு ரீசன் ஒரு வேர்டு விடாமல் சொல்லலாம். அப்படின்னா என்னன்னு நான் கேட்டேன். அவனுக்கு தெரியல. அதுக்கு என்னன்னு கேட்டதுக்கு அது தெரியாது. இதுக்கு ஆன்சர் இதுதான், நீங்கள் ஆன்சர் தானே கேட்டீங்க, ஆன்சர் சொல்லிட்டேன், அவ்வளோதான். ஆனால் அது நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, அந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் என்னன்னு புரிஞ்சுக்கணுன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ண முடியும். எஸ்பெஷலி சயின்ஸ் வந்து நம்ம படிக்கிறது டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும். லைக் சின்ன சின்ன விஷயம் எல்லாம் நம்மளுக்கு நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சயின்ஸ் சப்ஜெக்ட் அவ்வளோ முக்கியமானது நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ மகப் பண்ணதுனால என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு ஆன்சர் படிப்பீங்க, அந்த ஆன்சர் எழுதுகிற வரைக்கும், அந்த ஆன்சர் முடிகிற வரைக்கும் தான் அதோட வேலிடிட்டி. எக்ஸாமுக்காக நீங்கள் படிப்பீங்கன்னா எக்ஸாமுக்காக அந்த ஆன்சர் படிச்சிடுவீங்க, எழுதிடுவீங்க, அதுக்கப்புறம் முடிஞ்சிடும் அதோட வேலிடிட்டி. அதுவே நீங்கள் புரிஞ்சிங்கன்னா எழுதுனீங்கன்னா, நீங்கள் இப்போ நான் அந்த ஆன்சர் சொல்கிறேன்ல இப்போ வரைக்கும், அந்த மாதிரி நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் அதை மறக்க மாட்டீங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதை நீங்கள் டே டு டே லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ